ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 31. 3ஐயும் 1ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 4 ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். 31/10/2020. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 9 செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணித ஜோதிடத்திலே ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக, அதே சமயத்தில் அவசரமான மனநிலை கொண்டு ஒரு பதற்றத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காரியங்கள் அமையக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகையால் எந்த ஒரு முக்கிய காரியமும் முன்னதாகவே சரியாக திட்டமிட்டு அதன் பிறகு செயல்படுவது நல்லது. ராகு ஒரு வீரியமான கிரகம், செவ்வாய் சற்று வேகமாக செயல்படக்கூடியவர். இவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது பதறிய காரியம் செதறும் என்போம். எனவே எந்த ஒரு செயலியும் சற்று நிதானமும் பொறுமையும் அதன் பிறகு சரியாக திட்டமிட்டு இன்றைய நாள் காரியங்கள் செயல்படுகின்ற பொழுது நன்மைகளையும் வெற்றிகளையும் அனைத்து ராசி அன்பர்களும் பெறுவோம். இவை எண்கணிதத்தின் அடிப்படையான பலன்கள். அக்டோபர் 31 திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதற்குரிய பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருகின்ற லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண் நிலையினை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை 6 மணி வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை அஸ்வினியும் பரணியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி,
பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்கா. இன்றைய நாள் அவ்வாறு கேதுவோடைய நட்சத்திரமும் மற்றும் சுக்கிரனுடைய நட்சத்திரமும் இருக்கின்ற அமைப்பிலே அவர்கள் இருவருடைய மந்திரங்களையும் கூறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது பௌர்ணமி. பௌர்ணமி திதியாகப்பட்டது இரவு 8:20 வரை. அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது. நான் இருப்பது சென்னையிலே. நான் இருக்கின்ற சென்னைக்குரிய நேரத்தை தான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் அயல் நாட்டிலே இருக்கிறதாக என்றால் உங்களுக்கு நேரங்கள் மாறும். ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், பௌர்ணமி திதி, அந்த திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்னதாக, அதன் பிறகு பௌர்ணமி திதி முடிந்து வருகின்ற அந்த முதல் 1 மணி நேரம், பிரதமை திதிக்குரிய முதல் 1 மணி நேரம், அத்தகைய அந்த 2 மணி நேரம், பௌர்ணமி திதி முடிகிறது இரவு 8:20. ஆகையால் 7:20 இருந்து 9:20 வரை, அதாவது 7:20 8:20, பௌர்ணமி திதி 8:20 முடிந்து விடுகின்றது. அந்த 8:20 பிரதமை பிறக்கின்றது. அந்த முதல் 1 மணி நேரம் 9:20 வரை, அந்த 2 மணி நேரம் சோடச கலை, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவர்கள் மூவரும் சேர்ந்தாக திருமூர்த்தியாக இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவன்களுக்கும் மிக உயரிய சக்தியை கொடுக்கின்றது ஒரு 5 நொடிகள். அந்த 5 நொடிகள் அவர்களுடைய அந்த பிரபஞ்ச சக்தி குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அந்த 2 மணி நேரம் அமைதியாக நீங்கள் தனிமையில் அமர்ந்து உங்களுடைய மனதிலே இருக்கின்ற முக்கிய ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது அத்தகைய அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். இது மிக மிக முக்கியமான அற்புதமானது. 2 மணி நேரம் ஒதுக்க முடிகின்ற அன்பர்கள் அமைதியாக அந்த நேரத்திலே பாடல்களை, சிவ பாடல்களை கேட்பது, விஷ்ணு பாடல்களை கேட்பது என்று இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கிய விஷயம், முக்கிய நிறைவேற வேண்டிய விஷயத்தை மனதார அவற்றை பிரார்த்தனை செய்யுங்கள், அவற்றை எழுதுங்கள். எவை என்று நீங்கள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிலருக்கு கல்யாணம் பிராப்தம் கூடாமல் இருக்கும், கல்யாண தடை, திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்றால் அதை மனதிலே நினையுங்கள். சிலருக்கு புதிய தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவை மனதிலே நினையுங்கள். சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால் அதை நினையுங்கள். இவ்வாறு உங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒரு கோரிக்கையை முதலிலே வேண்டுங்கள். அந்த கோரிக்கை நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை பற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் இந்த சோடச கலை வரும். அவை நான் தினப்பலன்களில் உங்களுக்கு கூறுகின்றேன். நிறைய நேரம் எடுத்துக்கொள்கின்றது தினப்பலன்களை எல்லாவற்றையும் கூறுவது என்பது. இதற்கே 1 மணி நேரத்துக்கு மேல் பேசுகின்றேன். ஆகையால் தான் சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஜாதக பலன்கள் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு மந்திரம், எந்திரம், தந்திரம் எவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை விலாவரியாக அவர்களுக்கு கூறுகின்றேன். காரணம், ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கே நான் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்வேன். எனவே இந்த சோடச கலையை நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மற்றபடி பௌர்ணமி திதி இன்று இரவு 8:20 வரை. ஆகையால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பௌர்ணமியை மனதார தரிசனம் செய்து, சந்திரனை தரிசனம் செய்து அன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கின்ற அற்புதமான அந்த எண்ண ஓட்டங்களும் கோரிக்கைகளையும் வையுங்கள், நிச்சயம் நிறைவேறும். இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பிறகு பகல் 11 மணி முதல் 1 மணி வரை, பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது அஸ்வினியும் மாலை 6 மணி வரை, அதன் பிறகு பரணியும் இருப்பதினால் இன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரமும் பரணி நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரமும் கூற வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக யுஎஸ்ஏலே, அமெரிக்காவிலே போன்ற நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு காலையிலே பரணி நட்சத்திரம் வந்துவிடும். ஆகையால் இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய ஒரு வரி பீஜ மந்திரமும்
மேலும் பரணி நட்சத்திரத்திற்குரிய ஒரு வரி பீஜ மந்திரமும் இரண்டையும் கூறுவது நன்மையை தரும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினமே அஸ்வினி நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரத்தை நான் கூறினேன். இன்றைய தினமும் அதே மந்திரத்தை ஒரு முறை கூறுகின்றேன். அவற்றை முதலிலே கூறுகின்றேன். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஆம் ஆம் அஸ்வினி நட்சத்திராய நமக. ஓம் ஆம் ஆம் அஸ்வினி நட்சத்திராய நமக என்கின்ற மந்திரத்தையும் பரணி நட்சத்திரத்திற்கு ஓம் ஈம் பரணி நட்சத்திராய நமக. ஓம் இம் ஈம் பரணி நட்சத்திராய நமக. ஓம் இம் ஈம் பரணி நட்சத்திராய நமக. இம் என்கின்றது இந்தியா ஈம். ஈம் என்பது ஈயை குறிக்கின்றது. ஈம். ஆகையால் அவை இரண்டையும் இன்றைய நாள் கூறக்கூடிய ஒரு அமைப்பு. அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தையும் பீஜ மந்திரத்தையும் மற்றும் பரணி நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறுங்கள். பொதுவாக நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு நன்மையான நாளாகவே இருக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதை சரஸ்வதி, மேலும் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதை துர்க்கை ஆகையால் அவர்களுக்குரிய மந்திரம். அத்தகைய மந்திரத்தை கூறுகின்ற பொழுது ஓம் க்ரீம் க்ளீம் ரீம் வாணி துர்காவே போற்றி போற்றி. ஓம் க்ரீம் க்ளீம் ரீம் வாணி துர்காவி போற்றி போற்றி. இந்த மந்திரத்தையும் கூறுங்கள். இந்த 3 பீஜ மந்திரமும் ஒரு வரி மந்திரம்தான். ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்கள் 15 முறை கூறுங்கள். ஒவ்வொரு மந்திரத்தையும் 15 முறை அல்லது 16 சிறப்பு 16 முறை கூறுங்கள். ஒவ்வொரு மந்திரத்தையும் 16 முறை கூறுங்கள். ஞானக்காரன் கேதுவுடைய எண்ணான ஏஆக வருகிறது. ஆகையால் அந்த 16 முறை இந்த 3 மந்திரத்தையும் கூறுங்கள். முடிந்தால் 108 முறை. 3ஐயும் நீங்கள் 108 முறை கூறுவதற்கு அதிகபட்சம் 15 நிமிடங்களிலிருந்து 18 நிமிடங்கள் தான் ஆகும். நமக்காக ஒரு 20 நிமிடம் ஒதுக்குவது தவறல்ல. இத்தகைய மந்திரங்கள் கூறுகின்ற பொழுது உங்களுக்குரிய அந்த ஆத்ம பலம் எல்லாவற்றிலும் உங்களுடைய உள்ளத்தில் மட்டுமல்லாமல் சூட்சும சரீரத்திலும் உங்களுடைய நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். எதிர்மறை சக்திகள் உங்களை விட்டு அகலும். நம்மளுடைய சரீரம் இருக்கின்றது. நம்மளை சுற்றி ஒரு சூட்சும சரீரம், ஒரு வட்டம் இருக்கின்றது. அந்த வட்டத்தில் எப்பொழுதும் நேர்மறை சக்திகளுடைய ஆதிக்கம் இருந்ததென்றால் எல்லாரையும் வசீகரிக்க முடியும். அங்கு எதிர்மறை சக்திகள் ஆதிக்கம் இருந்தால்தான் நம் மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள் இவையெல்லாம் ஏற்படும். ஆகையால் இத்தகைய மந்திரங்களை சொல்ல சொல்ல மனமே கோயில். மனம் என்கின்ற அந்த மனதிலே நாம் மந்திரம் என்கின்ற அந்த சக்தியை செலுத்த செலுத்த எல்லாவற்றிலும் நமக்கு யோகங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் மந்திரங்களுக்காக நிறைய நேரமாகிவிட்டது. இருந்தாலும் நமக்காகத்தான் இவற்றை கூறுகின்றோம். எனவே இன்றைய நாள் இவையே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். சப்த மகரிஷியிலே இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி. இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை ஆகையால் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேய்த்து ஒழிப்பது நல்லது. காகத்திற்கு அன்னம் வைப்பது நல்லது. காக பூஜனை இன்று வணங்குவதும் நல்லது. மற்றபடி சிறிதளவு கடுகு உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் சிறிதளவு கடுகை மென்று விழுங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே செல்லுங்கள். இன்றைய நாள் முழுவதும் யோகத்தையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது இன்றைய நாளுக்குரிய மந்திரம் மற்றும் தந்திர முறைகள். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை சந்தோஷம், மகிழ்ச்சி, மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம், யோகாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் பெறுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் சூரியன்.
9ஆம் இடத்துக்குரியவர் குரு, கோணாதிபதிகள். அவர்கள் இருவரும் ராசியை பார்க்கிறார்கள். கேந்திராதிபதி சந்திரனையும் பார்க்கிறார்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றிகளுக்குரிய தினமாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் நீங்கள் அஸ்வினிலே பிறந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாளாகவும் இருக்கின்றது. பொதுவாக அவரவருடைய ராசிகள் வருகின்ற நாள் எப்பொழுதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய கிழமை சனியாக இருந்தாலும் நன்மைகள் கொண்ட தினமே. மற்றபடி ராசியாதிபதி 12லே இருப்பது சற்று குறைதான். இருந்தாலும் கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை அவர் விரயத்தில் தான் இருக்கப் போகிறார். ஆகையால் கந்தசஷ்டி கவசத்தை கேட்பது உங்களுடைய கடமை. இன்றைய தினம் பௌர்ணமி. மேலும் இரவு 8:20 வரை பௌர்ணமி இருக்கின்றது. அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது. எனவே மந்திர பகுதியிலே சோடச கலை நேரம் அவற்றை தெரிவித்திருக்கின்றேன். அவற்றை கடைபிடியுங்கள். மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அகத்தியர் அருளியது அந்த சோடச கலை நேரம். அவற்றை தெரிந்து கொண்டு இன்றைய நாள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள், முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் பெறும். தடைகளோ குறுக்கீடுகளோ எவையும் இல்லை. 9க்குரியவரும் 10க்குரியவரும் ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பானது. ராகு கேது மட்டும் சற்று சாதகமில்லாமல் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. எனவே தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும். எவ்வித முயற்சியிலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. இவையெல்லாம் சிறப்பை காட்டுகின்றது. ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்திலும் உங்களுடைய புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் அவற்றை செயல்படுத்தலாம். யோகங்கள் இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. இன்றைய நாளுக்குரிய மந்திரத்தை, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் எழுதி வைத்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அவை தொடர்ந்து சொல்வது எப்பொழுதும் உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பையும் கொண்ட நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்குரிய மந்திரம், தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று மாலை 6 மணி வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதற்குரிய மந்திரத்தை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் தினந்தோறும் கூறுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும். தினந்தோறும் அவற்றை நீங்கள் 16 முறை கூறுங்கள். நன்மைகளும் சிறப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு ஜென்ம நட்சத்திரம் வருகின்றது. நாளைய தினமும் இருக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் தினந்தோறும் 15 முறை கூறுங்கள். மிகவும் நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கும். அஸ்வினிலும் பரணியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினமே. நீங்கள் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரத்தையே கூறுங்கள். அந்த மந்திரத்தை நான் தனுசு ராசிக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கூறுங்கள். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மைத்ரேய தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொண்ட தினமாகவே இருக்கின்றது. இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எடுக்கலாம். நன்மையாகவே இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி யோகத்துக்குரியது. சனியோ பாக்கியஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்திலே சுக்கிரன் ராசியாதிபதி யோகமாக அமர்ந்திருக்கின்றார். 6இலே சூரியன், புதன், 11இலே செவ்வாய் கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. அதே சமயத்திலே 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் அமர்ந்திருக்கிறார். என்றாலும் குருவோடைய பார்வையை சந்திரன் பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் தெளிவாக சிந்திக்கும். திட்டங்கள் வெற்றிகள் பெறும். முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய எண்ணிய காரியங்களிலே தடைகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. தைரியமாக புதிய முயற்சிகள் எடுக்கலாம். ஆனாலும் அவற்றை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கின்றது. அவசரம் வேண்டாம். ராகு ராசியிலே அமர்ந்திருப்பதனால் எவற்றிலும் சற்று அவசரமான முடிவுகளை எடுக்க வைப்பார். அவ்வாறு இருக்கக்கூடாது. சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ரிஷபராகு பாதிப்பு இல்லை என்றாலும் அவசர முடிவுகள் வேண்டாம். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு மிக அற்புதமான நாள். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அயல் நாட்டில் இருக்கின்ற அன்பர்களிலே ரிஷபராசியிலே பிறந்த நீங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவே இருக்கின்றது. காரணம், உங்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு பரணி இந்தியாவிலே சென்னையில் இருக்கின்ற நேரத்துக்கு வந்துவிடுகிறது. அயல் நாட்டில் இருக்கின்ற அன்பர்களுக்கு சற்று நேரங்கள் மாறுபடும். முன்னதாகவே பரணி உங்களுக்கு வந்துவிடும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் இவ்வாறு நன்மைகள் என்றால், உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அவ்வாறே நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. எவ்விதத்திலும் குறைகளோ அல்லது சஞ்சலங்களோ இல்லாமல், மற்றவர்களுடைய குறுக்கீடுகள் இல்லாமல் வெற்றிகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எனவே எண்ணிய காரியங்கள் தடையின்றி இன்றைய நாள் வெற்றிகளே பெறும். மற்றபடி திருமணமாகாதவர்கள் தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. காதலிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தற்பொழுது இருக்கும். நிறைய விஷயங்களிலே புதிதாக அன்பாக பேசுவீர்கள், பழகுவீர்கள். இவையெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌம். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உங்களுடைய கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது ராசி பலம் பெறும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் சற்று கவனமும் பொறுமையும் நிதானமும் வேண்டும். உங்களுக்கு இன்றைய நாள் மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளிலே சற்று செயல்களிலே கவனம் வேண்டும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு யோகங்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு 4 மணிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். 4 மணி வரை சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள், காலதாமதங்கள் இருக்கும். காலையிலே சற்று மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆகையால் காலையிலே எழுந்தவுடன் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே வெற்றிகள் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு யோகமே. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. இன்றைய நாள் மந்திர பகுதியிலே சோடச கலைக்குரிய நேரத்தை, பௌர்ணமி அன்று வருகின்ற சோடச கலை மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த நேரமாகப்பட்டது. எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றேன். மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய நடைபெறுகின்ற நட்சத்திரத்துக்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சோடச கலை ஒரு அற்புதமான நேரம். அவற்றை அறிந்து கொள்ளுங்கள். மற்றபடி நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என பார்க்கின்ற பொழுது, மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
தனாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற குருவோடைய 5ஆம் பார்வை பெறுவது மிக சிறப்பானது. குரு சந்திர யோகம் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, கேந்திர கோண பரிவர்த்தனையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே. இன்றைய தினம் பௌர்ணமி மாலை 8:20 வரை. ஆகையால் இன்று 8:20 வரை பௌர்ணமி இருக்கின்றது. சந்திரனை வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய நாள் மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். மேலும் இன்று பௌர்ணமி சோடச கலை நேரம் வருகின்றது. அந்த சோடச கலை நேரம் எந்த நேரம், எவ்வாறு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேட்டு பயன்பெறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 10லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற பிருகு மங்கள யோகம் நற்பலன்களை கொடுக்கும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்களிலே தடைகள் குறுக்கீடுகள் இருக்காது. திட்டங்கள் வெற்றியும் மேன்மையும் பெறும். முயற்சிகள் சீராக நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். கிழமை சனி உங்களுக்கு யோகத்துக்குரியது. அட்டமத்தில் சனி இருக்கிறார் என்றாலும் கோச்சார வேதையாக 7லே சனிக்கு 12லே வேறொரு கிரகம் அவர் குரு இருக்கிறார். சனியால் பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மிக விரைவில் சனியோடு குருவும் சேர்ந்து விடுவார். கோச்சார வேதை இல்லாத நிலை வரும். ஆகையால் இப்பொழுதே அவற்றை உங்களுடைய கடமையாக தினந்தோறும் கேளுங்கள். மற்றபடி 6லே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் 7லே அமர்ந்திருக்கின்ற குருவும் மிக அற்புதமாக இருப்பது தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம். தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நன்மைகள் கொண்ட தினமே. உங்களுடைய உயரதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லாமல் சந்தோஷம் நிறைந்த நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன் தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான கும்ப ராசிக்குரிய மந்திரம். சனிக்கிழமை இன்று கும்பராசிக்குரிய மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். மற்றபடி நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. நன்மை தரக்கூடியது. இன்றைய நாள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு தினம். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். திருவாதிரையில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. மனதில் சற்று குழப்பங்கள், இவை செய்யலாமா வேண்டாமா என்று. கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்றது. குழப்பமே வேண்டாம். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த ஒரு செயலையும் எடுத்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றது. சேமதாரை நட்சத்திரத்தின் அதிபதி குரு 7ஆம் இடத்திலே கேந்திரத்திலே ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். வெற்றிகள் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம், ராசியாதிபதியான சந்திர பகவான் தன் மிகவும் பிடித்த வீடான மேஷ ராசியிலே அமர்ந்து மற்றொரு யோகாதிபதியான குருவோடைய பார்வையும் பெறுகிறார். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் பாக்கியஸ்தானமான குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதும் சந்திரன் செவ்வாயோட வீட்டில் அமர்ந்திருப்பதும் மிகவும் சிறப்பானது.
11 ராகுவும் 4 புதனும் பலமாக இருக்கின்றார்கள். 3 சுக்கிரன் இருப்பதும் மிக சிறப்பானது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை மிக மிக அற்புதமானது. 7 சனி இருக்கிறார் என்றாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். சனி 7 இருந்தாலும் சனிக்கு 12 வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதையாக சனியால் அசுப பலன்கள் கொடுக்கப்படாது, தடைப்படும். ஆகையால் தற்போது சனிக்கு 12 குரு இருக்கிறார், கவலைகள் இல்லை. இருந்தாலும் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தினந்தோறும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகள் பெறும். மனம் மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருந்தாலே எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் எளிதாக வெற்றிகள் பெற முடியும் என்பது நிதர்சன உண்மை. இன்று பௌர்ணமி. சந்திரன் உங்கள் ராசியாதிபதி மிகவும் அற்புதமாக பலமாக இருக்கிறார். இரவிலே சந்திரனை மனதார ரசித்து பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள். மேலும் பௌர்ணமி அன்று வருகின்ற சோடச கலை நேரம் எவ்வாறு எப்போ வருகின்றது, எப்படி நீங்கள் அவற்றை வணங்க வேண்டும் என்பதை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் இன்றைய நட்சத்திரத்திற்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக அற்புதமாக இருக்கும். புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள் பெறுவீர்கள். புதிய திட்டங்கள் யோகங்களை கொடுக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான நாள். புதிய செயல்கள், அந்த செயல்களிலே மற்றவர்களிடம் பாராட்டுகள், எவற்றிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு, இவையெல்லாம் நன்றாகவே இன்று இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் காகத்திற்கு நீர் வைப்பது, குடிக்க நீர் வைப்பது, மேலும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவற்றை செய்வது உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதார நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கின்றது. நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். எச்சரிக்கை உணர்வு வேண்டும். மனதார நீங்கள் துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் 4 கேந்திரத்தில் இருக்கிறார். புதிய முயற்சிகள், எந்த ஒரு செயலையும் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். புதிய காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகள் பெறும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமே. மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் யோகம் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனோகாரகன் சந்திர பகவான் பாக்கியஸ்தானமான மேஷராசியிலே அமர்ந்து 5 ஆட்சி பெற்ற குருவுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கப்படுவது மிகவும் அற்புதமானது. 2 கோணங்களிலும் 2 சுபகிரகங்கள் இருக்கின்றது. இன்று பௌர்ணமி. சந்திரன் முழு சுபராக இருந்து குருவோடைய பார்வையை பெறுவது மிகவும் அற்புதமானது. மேலும் ராசியாதிபதியும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அவை புதன் ஆதித்ய யோகம். சிம்மராசிக்கு ஒரு மிக அற்புதமான யோகம் என்றால் இன்றைய தினம் சந்திரனால் சூரியன் புதன் பார்க்கப்படுவது மிகவும் அற்புதமானது. ஆகையால் இன்றைய நாள் மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள்.
துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எப்பொழுதும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் அது சந்திரனை முழு நிலவாக பார்க்கின்றது போல் உங்களுடைய மனமும் இன்று பொலிவாக மிக அற்புதமாக செயல்படும். ஆகையால் இன்றைய நாள் முழுமையான வெற்றிகள் இருக்கின்றது. 8 செவ்வாய் இருக்கிறார். கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை தினமும் கேட்பது நல்லது. மற்றபடி 5 குரு, 6 சனி, 10 ராகு இவர்களெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மனம் மிக அற்புதமாக திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்று பௌர்ணமி, சோடச கலை நேரம் இன்றைய நாள் வருகின்றது. அவற்றை நான் மந்திர பகுதியிலே எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் செய்யுங்கள். இன்றைய நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன், அவற்றையும் சொல்லுங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். மேன்மைகள் நன்மைகள் கொண்ட ஒரு அனுகுணமான தினம், யோகமான தினம் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். சனிக்கிழமையாக இருந்தாலும் நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாள் அவ்வாறு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. புதிய வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான துவக்கத்தை இன்றே நீங்கள் செய்யலாம். அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். நன்மைகள் இருக்கின்றது. ஆகையால் தற்பொழுது நன்மையான நாளாக இன்றைய நாள் இருப்பது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வை காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அற்புதமான நாள் பௌர்ணமி. தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். புதிதாக உங்களுக்கு எண்ணங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். மற்றபடி காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கும் இன்று ஒரு சாதகமான நாளாகவே இருக்கின்றது. நண்பர்களே, உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது, இவை செய்வது உங்களுடைய ராசி பலம் பெறும். மற்றபடி நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தாரை நடைபெறுகின்றது, அதாவது ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது. ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயமும் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து துவங்குங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது இன்றைய தினம். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்புகளும் மேன்மைகளும் பிற்பகலுக்கு பிறகு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியோடைய நாள். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையாக இருக்கும் இன்றைய தினம். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுங்கள். பிற்பகல், அதாவது பகல் 12 மணிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. ஆகையால் அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மையை தரும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இப்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். லாபாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்கிறார். ஆகையால் சந்திராஷ்டமம் என்றாலும் சந்திரன் 8இல் அமர்கின்ற பொழுது கோச்சார வேதையாக சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலே வேறொரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை. அசுப பலன்கள் தடைப்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரன் 8இல் அமர்கின்ற பொழுது அவருக்கு 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். அவ்வாறு 7ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். எனவே சந்திரனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை நண்பர்களே. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை 8இல் சந்திரன் அமர்ந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுகிறார்.
குரு பார்வை கோடி நன்மை. எனவே அவையும் மனதிலே நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க வைக்கும். சஞ்சலங்கள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. எத்தகைய தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதுதான் குரு சந்திரன் சேர்க்கை பெறுவது, குரு சந்திரனை பார்ப்பது மிக அற்புதமானது. குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இவையெல்லாம் எப்பொழுதும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோகங்களில் ஒன்று. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ராசியாதிபதியான புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். 1க்குரியவரும் 2க்குரியவரும் பரிவர்த்தனை என்பது அற்புதமான யோகம். தனாதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பது தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5லே சனியும் யோகாதிபதியும் பலமாக இருக்கின்றார். மிக விரைவிலே குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைகின்றது. ஆகையால் தற்பொழுதே அதற்குரிய குருவுடைய அறிகுறிகள், அந்த நல்பலன்கள் கொடுக்கக்கூடிய அறிகுறிகளை காட்டும். எவ்வாறு 4லே அமர்ந்திருக்கின்ற குரு உடல்நலத்தில் சற்று ஒரு பாதிப்புகள், ஒரே இடத்தில் முடக்கியிருந்த ஒரு நிலை, அதாவது பல இடங்களுக்கு பல பேரோடு பழகக்கூடியவர்கள் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள். ஆனால் தற்பொழுது ஒரே இடத்தில் முடக்கிவிட்டார். அது கொரோனா என்றாலும் தற்பொழுது கொரோனா சற்று விரிவடைந்து சாதாரணமாக சகஜ நிலைக்கு கொஞ்சம் திரும்பி இருந்தாலும் தற்பொழுதும் சற்று முடங்கி இருக்கின்ற நிலையாகவே கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இது அனுபவ உண்மை. ஆனாலும் இனி வருகின்ற நாள்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆகால் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கின்றது. சந்திராஷ்டமத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று பொறுமை, நிதானம், பெரிய தொகை ஈடுபடுத்துவது, கவனத்தோடு செய்வது, முடிந்தவரை அவற்றை தவிர்ப்பது இவை நல்லது. இன்றைய தினம் பௌர்ணமி. இன்றைய நாள் பௌர்ணமி நாள் வருகின்றதிலே சோடசை கலை நேரம் வரும். அவை எவை எப்படி என்பதை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரத்திற்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள், செய்யுங்கள். அவ்வாறு செயல்படுகின்ற போது தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் பெரிய அளவிலே நன்மைகளும் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் இருக்கின்றது. நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே மந்திரம், எந்திரம், தந்திரம் அத்தகைய முறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது பாதிப்புகள் எவையும் பெரிதாக நமக்கு இருக்காது. இவை தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் புரிந்து அவற்றை செயல்படுத்துங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களை பொறுத்தவரை இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் சற்று சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் 7லே செவ்வாய் இருக்கிறார். 7லே இருக்கின்ற செவ்வாய் ராசியை பார்க்கிறார். சற்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக பேச்சு கொடுப்பது, பேசுவது, விதண்டாவாதம் செய்வது, வாக்குவாதம் செய்வது, தேவையில்லாத விஷயங்கள் மற்றவர்கள் கருத்துக்கு மாற்றாக எதிர்ப்பு பேசுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சந்திராசமும் இருக்கின்றது. கோச்சார வேதை அடிப்படையிலே பிரச்சனைகள் இல்லை என்றாலும் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அவர் முடிவு அவர் கையிலே. ஆனால் வேலை உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கும் சற்று பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள். எனவே நிதானம், பொறுமை. ராசியை செவ்வாய் பகை கொண்டவர் பார்ப்பதனால். மற்றபடி உத்தியோகத்தில் இன்று உயர்வுகள் இருக்கின்றன. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கிழமை சனி. மகர ராசிக்குரிய மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, காகத்திற்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்தீர்கள் என்றால் ராசி பலம் பெறும். மற்றபடி நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமே அஸ்வினி. ஆகையால் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாள் மற்றும் மகம் நட்சத்திரம் வருகின்ற நாள், மூலம் நட்சத்திரம் வருகின்ற நாள் எப்பொழுதும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாள் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். மனதார நீங்கள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்றைய நாள் நன்மைகள் இருக்கும். பொதுவாக கன்னியில் ராசியில் பிறந்தவர்கள் சுப்பிரபாதம் கேட்டாலே எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்குது. நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. சற்று அலைச்சல்கள், கால தாமதங்கள் போன்றவைகள் ஏற்படலாம். ஆனால் வெற்றிகள் இருக்கின்றது. மனதார அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகள் இருக்கிறது நண்பர்களே. மற்றபடி நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் சாதகமான சூழ்நிலைகளும் நிலவும். வெற்றிகள் உள்ளது இன்றைய தினம். இன்றைய நாள் நீங்கள் மனதார பார்வதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான சிறப்புகளை கொண்ட நாளாக மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் யோகங்கள் நிறைந்த நாள் இன்றைய நாள். காரணம், கிழமை சனி உங்களுக்கு யோகத்துக்குரியது. மேலும் இன்று 10ஆம் இடம் ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரன் இன்று பௌர்ணமியாக முழு நிலவாக இருந்து குரு பார்வை பெற்று அவர் ராசியை பார்க்கிறார். சந்திரனுடைய பார்வை ராசியின் மீது இருப்பதும் ராசியில் இருக்கின்ற புதன் சூரியன் இன்றைய நாள் மிக சிறப்பான நற்பலன்களை எல்லாம் கொடுப்பார்கள். புதன் சூரியன் சேர்க்கையாகப்பட்ட புதன் ஆதித்ய யோகம் நற்பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிறப்பு. 6லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைவு இவையெல்லாம் இருக்கின்றது. மற்றபடி அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சரியாக திட்டமிடும். அவற்றிலே முயற்சிகளிலே சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும். செயல்பாடுகள் வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்பும் முயற்சியிலே தடைகள் குறுக்கீடுகள் இல்லாத ஒரு தினமும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுதினமும் அனுகூலத்தை குறிக்கிறது. ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் தைரியமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வெற்றிகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் இன்றைய நாள் சிறப்பை பெறுகின்றது. எனவே தனலாபம், தனயோகம் மற்றும் பணப்புழக்கம் அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் எண்ணிய காரியங்கள் வெற்றிகள் பெறும். முயற்சிகள் சிறப்பை பெறும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நாள். உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய இணக்கமான நட்பு இன்றைய நாள் சிறப்பை தருகின்றது. எனவே செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் கொண்ட தினம் உங்களுக்கு. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகைமை இல்லை. இன்றைய நாள் பௌர்ணமி. அவற்றிலே இன்றைய தினம் சோடச கலை நேரம் வருகின்றது. அதை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவை எவ்வாறு எப்படி செயல்பட வேண்டும் என்று. மேலும் இன்றைய நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளாக உங்களுக்கு இருக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். பௌர்ணமி. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகப்பட்ட மகர ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய நாள் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திரன் 7லே அமர்ந்திருக்கின்றார். தைரியமாக எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அவை நன்மைகளாக வெற்றியை பெற்றுத்தரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய நாள். பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளிலே மிகவும் நிதானம், பொறுமை வேண்டும். சில விஷயங்கள் நீங்கள் ஒன்றை கூற மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். ஆகையால் வார்த்தைகளிலே பொறுமை வேண்டும் நண்பர்களே. இன்றைய நாள் மனதார கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாக நடைபெறும் இன்றைய நாள். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே சூழ்நிலைகள் சாதகமாகவும் சேமமான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சிறப்பாக சிந்திக்கும், செயல்படும், முயற்சியிலே தைரியமும் வெற்றிகளையும் கொண்ட ஒரு மேன்மையான நன்மையான நாள் இன்றைய நாள். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் அமர்கிறார். தன் நட்பு வீடான மேஷ ராசியிலே, உங்கள் ராசியாதிபதியான செவ்வாயோடைய மற்றொரு வீட்டிலே. 6லே சந்திரன் அமர்வது யோகம். அவற்றிலே குருவோடைய பார்வை பெறுவது யோகத்தை மிகவும் சிறப்பாக்குகின்றது. குரு சந்திரன் சேர்க்கை, குரு சந்திரனை பார்ப்பது போன்றவைகள் மிகவும் அற்புதமானது. மனோகாரகன் சந்திரன், குருவோ புத்திக்காரகன், தனக்காரகன். அவருடைய பார்வை சேர்க்கை நன்மை. உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று இருந்தால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் அத்தகைய அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக அற்புதமாக திட்டங்கள் தீட்டும். அத்தகைய திட்டங்களிலே வெற்றிகளை பெறுவீர்கள். தடைகள் குறுக்கீடுகள் இல்லை. மனம் சிறப்பாக இருக்கும். எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ குறுக்கீடுகளோ இல்லை. மனம் மிக சஞ்சலமில்லாத ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாள். தொழில் வியாபாரத்தில் அவையெல்லாம் நன்றாகவே எதிரொலிக்கும். இருப்பினும் 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 12ல் இருக்கிறார் என்றாலும் இன்றைய நாள் பௌர்ணமி. அதுவும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சந்திரனும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பாது. ஒருவரை ஒருவர் 2 பேரும் சேர்ந்திருந்தால் அது அமாவாசை. அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதோ பௌர்ணமி. சந்திரன் முழு நிலவாக இருக்கிறார். இன்றைய தினத்தில் சோடசக்கலை நேரம் வருகின்றது பௌர்ணமி தினத்தன்று. அதற்குரிய எவ்வாறு செயல்பட வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள், செய்யுங்கள் அத்தகைய விஷயத்தை. மற்றும் இன்றைய நட்சத்திரத்திற்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். அத்தகைய பீஜ மந்திரங்களையும் நீங்கள் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் மிக வெற்றிகரமாக நாளாக தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் அவை எதிரொலிக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு. இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். புதிய செயல்கள் சரியாக திட்டமிடலாம். அதற்குரிய வெற்றிகள் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. கேது ராசியிலே இருக்கின்றார். தினந்தோறும் கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். அவை தினமும் கூறுங்கள். நன்மைகள் அதிகரிக்கவே செய்யும். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, காகத்திற்கு குடிக்க நீர் வைப்பது, இவை செய்து வருவது உங்கள் ராசி மிகவும் பலம் பெறும். மற்றபடி நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் மேன்மைகளும் சேமமான வெற்றிகளையும் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். எனவே எந்த ஒரு செயலிலும் சற்று கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். நிதானம், பொறுமை மற்றும் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றபடி துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கும், வெற்றிகளும் இருக்கிறது இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு செயலிலும் சற்று இன்றைய நாள் நிதானம் பொறுமை கடைபிடிப்பது நல்லது. அட்டமாதிபதியான சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். மேலும் சனியாகப்பட்டவருடைய கிழமை என்று, எனவே சற்று நிதானம் பொறுமை கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் மிகவும் சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். இன்று பௌர்ணமி. பொதுவாக சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரியவராக இருந்தாலும் குருவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பரே. ஆகையால் பௌர்ணமி அன்று எப்பொழுதும் சந்திரனை தரிசனம் செய்வது, சந்திர மந்திரங்களை கூறுவது, பிரார்த்தனை செய்வது போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய கௌரவம் உயரும், பணபலம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இவையெல்லாம் சந்திரனை வணங்குவது எப்பொழுதும் நல்லதே. இன்று பௌர்ணமி அன்று சோடச கலை நேரம் வருகின்றது. அதை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேட்டு நீங்களும் அவற்றை கடைபிடியுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்கள், இன்றைய நட்சத்திரத்திற்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேட்டு நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் சந்திரனுடைய சூரியனுடைய சேர்க்கை பார்வையாகப்பட்டது நன்மைகளாகவே இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். மற்றபடி வெற்றிகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையாக லாபஸ்தானத்திலே கர்மாதிபதியும் தர்மாதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் தர்ம கர்மாதிபதி யோகம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 10லே இருக்கக்கூடாது, கொஞ்ச நாள் இருக்கப் போகிறார். அவர் 10லே பகை கொண்டவர் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் சில விஷயங்களிலே இடையூறுகள் வரும். ஆனாலும் சூரியன் புதன் பலமாகப்பட்டது நன்மைகளை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சிறப்புகள் இருக்கின்றது. மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு செயலியும் வேகமாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. ஆகையால் உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது நன்மைகள் தரும் ராசிக்கு. நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எடுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகள், தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் யோகமான நாளாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10லே சூரியன் புதன் போன்று கோள்கள், மாதக்கோள்கள் மிக சிறப்பாக இருப்பதும், 11ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பதும் மிக சிறப்பானது.
இன்று கிழமை சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரியது சிறப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் இன்றைய நாள் பௌர்ணமி. சந்திரன் முழு பொலிவோடு இருக்கின்ற நிலையிலே குருவோடைய பார்வையும் பெறுகின்றார். ஆகையால் இன்றைய நாள் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தினால் வெற்றிகளை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய நாள் பௌர்ணமி. ஆகையால் சோடசக்கலை நேரம் வருகிறது. இன்றைய நாள் அவை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன் மற்றும் இன்றைய நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கடைபிடியுங்கள், மந்திரத்தை கூறுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான நாள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகள் பெறக்கூடிய பாதையிலே செல்லும். திட்டங்கள் நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளிலே மேன்மைகள் இருக்கின்றது. தடைகள், குறுக்கீடுகள், மன சஞ்சலங்கள் போன்றவைகள் இன்றைய நாள் இல்லை. ஆகையால் இன்றைய நாள் சிறப்புகள் இருக்கின்றது. மேலும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெறுகின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான சுறுசுறுப்பான உற்சாகமான நாள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் மற்றும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் ஏற்றத்தையும் உயர்வையும் காட்டுகின்றது. இன்று ஒரு சிறப்பான நாளே உங்களுக்கு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் பாசமும் நேசமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கிழமை சனி. உங்கள் ராசிக்குரிய மந்திரமே இன்றைய நாள் நீங்கள் கூறுங்கள். ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, காகத்திற்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவை செய்யுங்கள். இன்று சனிக்கிழமை காகத்திற்கு அன்னமும் வையுங்கள். நன்மைகள் இனி வரும் நாட்களும் இன்றைய நாளும் இருக்கும். மற்றபடி நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகல் வரை சற்று நிதானம் பொறுமை வேண்டும். மாலைக்கு பிறகு எல்லாவற்றிலும் யோகங்கள் இருக்கின்றது. இன்றைய நாள் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள், கால தாமதங்கள் ஏற்படலாம். ஆகையால் முன்னதாக சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பியுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் அற்புதமாக செயல்படும். முயற்சியிலே தைரியம் மற்றும் வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஒரு நன்மையும் மேன்மையும் மற்றும் யோகமும் கொண்ட நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மனோகாரகன் சந்திரன் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்று பௌர்ணமி. சந்திரன் முழு பொலிவாக இருந்து குருவோடைய பார்வையும் பெறுகின்றார். இன்றைய நாள் சிறப்புகள் இருக்கின்றது. மேலும் பௌர்ணமி இன்று இருப்பதனால் சோடிச கலை நேரம் வருகின்றது. அவற்றை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் இன்றைய நட்சத்திரத்தின் பீஜ மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் கேளுங்கள், அவற்றை கடைபிடியுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது சிறப்பை தரக்கூடிய அமைப்பாகும். எனவே 11 குரு இருப்பது யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு முயற்சியிலே எவ்விதத்திலும் தடைகள், குறுக்கீடுகள் இல்லாமல் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகையால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் உங்களுடைய மனதிற்கேற்றவாறு சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் தைரியமான முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள்.
அவற்றில் மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள். மற்றவர்களுடைய சொல்லு கேட்டு அதற்படியும் நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது சற்று கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. கிழமை சளி என்பதனால் ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமே. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 10 கேந்திரத்தில் இருக்கிறார். நன்மைகள் தரக்கூடிய அமைப்பே. மனதிலே குழப்பங்கள் சற்று இருந்தாலும் வெற்றிகள் இன்றைய நாள் முழுமையாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் யோகமே. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புகள் மேன்மைகளும் இருக்கின்றது. புதிய செயல்களில் வெற்றிகள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் சிறப்பே. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாள் பௌர்ணமியாக முழு நிலவாக இருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் மிகவும் சிறப்பானது. மனம் இன்றைய நாளை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் சரியாக திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியை எடுப்பீர்கள். அவற்றில் தைரியம் இருக்கும். எனவே வெற்றிகள் கொண்ட தினம் இன்றைய தினம். யோகமான நாளே இன்றைய நாள். கிழமை சனியாக இருந்தாலும் 11ஆம் இடத்திலே சனி மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். 3இலே ராகுவும் இருப்பது சிறப்பை. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற நிலை இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்களிலே தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாமல் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகையால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். ஆகையால் இன்றைய நாள் புதிய முயற்சிகளை எடுங்கள். அவற்றிலே வெற்றிகளே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் மற்றவர்கள் ஒத்துழைப்பும் நன்றாகவே இருக்கும். ஆகையால் நன்மைகள் அதிகரிக்கின்றது. உயரதிகாரிகள் மட்டும் சற்று பொறுமையோடு பேசுவது, கவனத்தோடு பழகுவது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடுவது இன்று தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த தினம். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குறிப்பாக காகத்திற்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது உங்களுடைய ராசி பலம் பெறும். மற்றபடி நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயல் ஈடுபடுகின்ற பொழுது கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடலாம். இன்றைய நாள் நன்மைகள் கொடுக்கக்கூடிய விஷயமே. ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகங்கள் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது இன்றைய தினத்திற்கான தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்டர் சித்தரும், கருவூரார் சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.